Hello friends, welcome back to Play Tamil. So இந்த வீக் தான் பயங்கரமான சில மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் நான் பார்த்தது அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதை மட்டும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஈவில் டெட் மூவியை தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ் கைஸ், ஈவில் டெட் பர்ன்னு சொல்லிட்டு டைட்டிலோட. அண்டு சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஈவில் டெட் உங்களுக்கு பிடிக்கும்னா டெஃபினட்டாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம தமிழ் டப்டோடு தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங் ஒரு செம்ம பெரிய ஹெவி வார்னிங்கோடு தான் தரணும். நீங்கள் வந்து சிம்பிளாக இருக்கும் அண்டு லைக் ஹாரர் மூவி தான் நினச்சிட்டுலாம் போயிடாதீங்க. ஈவில் டெட்னாலே அந்த ஸ்லாஷர் என்ற எலிமெண்ட் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் நம்ம ஈவில் டெட்டுக்கு முன்னாடி ரைஸில் கூட நான் அவ்வளோ கிடையாது. இந்த பேர்ன் படத்தில் ஸ்லாஷர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ அண்ட் இதில் இன்னொரு விஷயம்னா ப்ரோ, நான் ஈவில் டெட் முன்னாடி எந்த ஒரு பாட்டும் பார்க்கல, நான் டேரெக்டாக அதை பார்க்கலாமான்னா எஸ் கைஸ், அது கூட நீங்கள் டேரெக்டாக பார்த்தலாம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு சிம்பிளான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு டெத்து நடந்திருக்கு அண்ட் அந்த டெத்தை அட்டன் பண்ணுறதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போவாங்க. அண்ட் அங்கே போய் பார்த்தா இன்னொரு சில விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா சாவு எப்படியெல்லாம் வருது அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஆல்மோஸ்ட் லைக் நான் ஏதோ ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி பார்த்தா எப்படி இருக்குமோ ஆல்மோஸ்ட் அந்த ஃபீல் எனக்கு வந்தது. ஏன்னா அந்த ஸ்லாஷர் விஷுவல்ஸ்லாம் பக்காவாக பண்ணிட்டாங்க. தெரில எவ்வளோ பிளட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அப்படி ஒரு விஷுவல்ஸ் வந்து அங்கே க்ரியேட் ஆகிருந்தது. ஸோ அதனால் சாஃப்ட் ஹார்ட்டடாக இருந்தீங்க அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லாஷர் மூவிஸ்லாம் பிடிக்காதுன்னா இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா சில விஷுவல்ஸ்லாம் ரொம்பவே கோராக இருந்திருக்கு. அண்ட் பை த வே இது அப்போ ஹாரர் எதுவும் இல்லைன்னா ஹாரர் எலிமெண்ட்டும் நல்லபடியாக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஹாரரோட ஸ்லாஷர் தான் அதிகமாக இருந்ததா. ஸோ அதனால அண்ட் பேசிக்கலி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக அந்த மூவியெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க தேட்டர்ஸில். அண்டு இப்போதைக்கு என்னென்னா போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வேறு இருக்குது இந்த படத்தில். கடைசியில் நான் வேறு அதை மிஸ் பண்ணியிருந்தேன். பட் எல்லாரும் அப்புறமா சொன்னாங்க ப்ரோ போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்தியான்னு. பட் அது இருக்குது. ஸோ இப்போதைக்கே சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, இது ஒரு தேட்டர் மூவி. நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு சீரிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிஷியல் எனக்கு ஒரு ஐடியா கிடையாது நம்ம தமிழ் டப்பில் வரோம்னு சொல்லிட்டு. பட் இப்போ தான் பார்த்தேன், ஓ தமிழ் டப்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களேடான்னு சொல்லிட்டு. பட் இந்த சீரிஸ் வர்த் வாட்ச். லிட்டில் ஹவுஸ் ஆன் த ப்ரேயர்ன்னு சொல்லிட்டு அண்டு டோட்டல் 8 எபிசோட்ஸ். என்ன ப்ரோ இது கான்செப்ட்னா, லைக் முன்னாடி நம்ம அமெரிக்கா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் அங்கே இருந்திருந்தாங்க. பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பீப்புள்ஸும் அவங்க தனியாக வெளியே தான் வந்திருக்காங்க செட்டிலர்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபுல்லாக வெஸ்டர்ன் சைடில் போயிட்டுருக்காங்க. அப்படி தான் ஒரு ஃபேமிலி வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை. ஸோ அதனால் அவங்க வீடெல்லாம் விட்டு நம்ம தனியாக இன்னொரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு மூவ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி இந்த ப்ரேயர்னு சொல்லிட்டு ஒரு இடம் பற்றி அவங்களுக்கு தெரியுது. அங்கே போய் யார் வேணால் வந்து வாழலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தாங்க. ஸோ இந்த ஃபேமிலி அங்கே தான் போயிட்டுருக்காங்க. அண்ட் அப்படி தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும். லைக் இனிஷியல் ஒரு ஃபேமிலி ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணோன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு பேத்தெல்லாம் அவங்க அந்த டெஸ்டினேஷன் வரையும் போகணும். நெக்ஸ்ட் அங்கே ஒரு லேண்டை பார்த்து அங்கே அவங்க வீடு கட்டி அண்ட் எப்படி ஒரு ஸ்டெப்பு அவங்க வராங்க. அண்ட் இதில் என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இப்படி தான் பொறுமையாக இந்த சீரீஸை கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கே வார்னிங் தந்தோன்னா பியூர்லி ட்ராமா பேஸ் இது. அண்ட் உள்ளே நீங்கள் லைக் கொஞ்சம் சிங்கிங் என்ற கான்செப்ட்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்மோஸ்ட் அதை பார்க்கும்போது ஸ்லைட்டாக ஒரு ஜெலசி ஃபீலிங்கும் வந்தது. நம்ம இப்போ என்னடா சிவிலைஸ்டான ஒரு ஏரியாவில் இருக்கும், லைக் எங்கே பார்த்தாலும் டெக்னாலஜி க்ரௌடடு அண்டு லைக் அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் மாதிரியான எந்த ஒரு செக்மெண்ட்டும் நம்மளுக்கு தெரில. பட் அந்த டைம் பீரியடில் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைலாம் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அங்கே சில சீனிக்கான விஷுவல்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. பக்காயா அது பார்க்கும்போது அந்த மாதிரி டைமில் நம்மளும் போயிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் அண்ட் சில ஃபீல் வந்தது. பட் என்டையர் சீரிஸ் ரொம்ப ப்ரில்லியன்ட். அது டோட்டல் 8 எபிசோட்ஸ். நடுவில் சில எபிசோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அவங்க பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து லைக் இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு டவுன் க்ரியேட் ஆகுது. அந்த டவுனுக்கு என்னென்னலாம் வேணும், அங்கே மக்கள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அமெரிக்கனோட ஹிஸ்ட்ரியில் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதனால் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ட்ராமா லவர்ஸாக இருந்தால் மட்டும் இந்த சீரீஸை பாருங்கள். அண்ட் ஆஸ் எ ப்ரோ நான் இதை ஃபேமிலியாக பார்க்கலாமான்னா எஸ் கைஸ், நீங்கள் ஃபேமிலி என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஏன்னா கோர் கான்செப்டே நம்ம ஹீரோ, அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு 2 கேர்ள்ஸ் இருப்பாங்க அண்ட் இன்னொரு பேபி கேர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டோரி ஃபுல்லாகவே ப்ளசண்ட்டாக போவோம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இட்லி கடை மாதிரி. பட் இது வந்து அமெரிக்கன் வெர்ஷனில். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இன்னொரு மூவியை கொண்டு வந்தாங்க, நத்திங் டு லூஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவும்
வந்து சரி தமிழ் டப்ளோடு கொண்டு வந்திருக்காங்களே தான் பார்க்க ஆரம்பித்தேன். பட் டு பி ஃப்ரேங்க் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் IMDbல ரேட்டிங்ஸ் இது கொஞ்சம் கம்மியாக தான் தந்திருக்காங்க, 5.6ன்னு. பட் அந்த படத்தை பார்க்க வேண்டாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம ஆக்சுவலி இந்தியன் வெர்ஷன் லைக் நம்ம சீரிஸ் லைக் பிரீத் சீரிஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மோர் சிமிலர் கான்செப்டாக தான் இருக்கும். ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டர்ஸ் ஒரு பையனுக்கு சில டிசீஸ் ஆட்டோ ஒன்று இருக்குது அண்ட் அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பான். அண்ட் இப்போ அவனை க்யூர் பண்ணுறதுக்காக என்னென்னமோ டாக்டர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு டோனர் வந்து தேவைப்படும். அண்ட் இவங்களும் வந்து அங்கே சில லீகலான ப்ரொசீஜர் இருக்குல்ல. ஸோ இப்போ யார் அவங்கள டொனேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க விருப்பம் இருந்தால் தான் அவங்க டொனேட் பண்ண முடியும். நம்ம போய் ஏதோ ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்கும். அண்ட் இதால் இங்கே செம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. அண்ட் அவங்க பையனை காப்பாற்றுறதுக்காக ஒரு மதர் அவங்க எவ்வளோ எக்ஸ்டெண்ட் எவ்வளோ லிமிட் வரைக்கும் போகிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. டு பி ஃப்ராங்க் இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸ் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இவங்க அந்த ஒரு யூனிக்கான டச்சில் நல்லபடியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆயிருந்தேன். இமோஷனல் வைஸ்லாம் ரொம்ப ட்ரிகர் ஆகலை. பட் ஒரு நல்ல மூவி, நல்ல ஒரு பார்த்த ஃபீல் இருந்ததா, அதுக்காக அகைன் ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் ப்ரோ இது நம்ம எல்லாருமே பார்க்கலாமானா இல்லை, லைக் ஸ்டார்டிங் கொஞ்சம் அந்த 18+ ஆன லேஸான விஷுவல்ஸோடு வந்துடும். அதனால் ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது, தனியாக வேணால் பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இந்த வீக்கெண்டில் லைக் ஒரு தேட்டர் மூவி பயங்கரமாக இருந்தது. இன்னொரு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் அதுவும் சூப்பராக இருந்ததா. ஸோ அந்த ரெண்டை தான் இப்போதைக்கு நான் பார்த்து முடிச்சிருந்தேன். அண்ட் பை த வே இந்த வீக்கெண்ட் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன, உங்களோட தாட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.